அண்ட் சிசிஎல்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மெமரி ஆஃப் என் வாழ்நாள் வரைக்கும் டெட் பெட் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறேன். கப்பு ஜெயிச்சோம்ல செகண்ட் சீசன், அது அப்புறம் பீங் அ கிரிக்கெட்டர், ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு சினிமா மேலே எவ்வளோ லவ்வோ அது ஈக்குவலண்ட்டாக எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கா ஒரு நாள் நம்ம சச்சினை பார்ப்போமா, சச்சின் ஆடின கிரவுண்டில் ஆடுவோமான்னு ஏங்கின நாட்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சினிமாவுக்கு வந்தது பிறகு பிகாஸ் ஆஃப் சினிமா ஃபேஸிங் சச் அ ஹியூஜ் crowd, playing in international venues, seeing dressing room where MS Dhoni, Sachin, Dravidோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்போது ஐ திங்க் சினிமாவில் இருக்கிறனால தான் எனக்கு கிடச்சிது. வேறு எவ்வளோ பேர் பேஷனேட்டாக இருப்பாங்களா கிரிக்கெட்டர்ஸாக, அவங்க பேஷனேட்டாகவே இருந்துட்டு வேறு வேலை போயிருப்பாங்க. யாருக்கு கிடைக்கும் 10-15 வருஷம் கிரிக்கெட் ஆன பிறகு சினிமானால ஒரு இது கிடைக்கும். ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி. எங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஆனால் யாரை கேட்குறதுனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிசிஎல் ஸ்டார் நான் இன்டர்வியூ பண்ணுறது நீங்கள் தான். எப்படி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் எப்படி ஒன்று, ரெண்டாவது வந்து சேலரி கொடுப்பாங்களா, மேட்ச் டே சேலரி அது கொடுப்பாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு we are the same owners. வேல்ஸ் தான் எங்கள் டீமோட ஓனர். வேல்ஸ் சென்னை கிங்ஸ். வேல்ஸ் சென்னை கிங்ஸ். அவங்க கணேஷ் சார், குஷ்மிதா, அவங்க தான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து அவங்க தான். ஸ்ரீபிரியா மேடம் வந்து அது வந்து பயங்கரமான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இப்போ இந்த வருஷம் சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஈவன் சீரியலில் இருக்கவங்க அவங்க நடிக்கலாம். அப்புறம் பப்ளிக்லேருந்து ஒருத்தவங்க வந்து 2 பேர் வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர். கிரிக்கெட் மேலே பேஷன் இருந்தால் டீமில் நீங்கள் ஆடலாம். யாருன்னே தெரியாது யாருக்குமே. ஸோ அப்படி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. லெட்ஸ் சி.